தேர்தலுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஆதரவு கொடுத்த 20க்கு கை உயர்த்திய மையத்துக்கள் இருக்கின்ற பொழுதோ அவரை பலப்படுத்தியவர்களுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் இடம் கொடுக்காவிட்டால் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னோம். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அதனால் அவர்களோடு சேர்ந்து எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் அவர்களோடு தனிப்பட்ட கூட்டமைப்பு செய்து போட்டியிடவில்லை. கட்சியிலே இருக்கின்றவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியுடைய கொள்கைக்கு மாறாக கோட்டாபய அரசாங்கத்தோடு கைகோர்த்து செயல்பட்டதனால் நாங்கள் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி இந்த தேர்தலில் அவர்கள் எங்களது கட்சியிலே போட்டியிடவில்லை. அதே போல நீங்கள் சொல்லுகின்றவரும் இந்த தேர்தலிலே எமது கட்சி அவருக்கான இடத்தை வேட்பாளர் பட்டியலிலே இடம் கொடுக்கவில்லை. அதனால் இடம் கிடைக்காத காரணத்தினால் அவர் விலகியதாக அறிவித்திருக்கிறார். எனவே ஒரு கட்சியாக இருந்தால் சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற விஷயம் கட்சியுடைய உயர்விடம் தான் முடிவெடுக்கும். அவ்வாறான முடிவுகளுக்கு கட்டுப்படுகின்றவர்கள் கட்சியிலே பயணிக்கலாம், கட்டுப்படாதவர்கள் இந்த கட்சியிலே பயணிக்க முடியாது. நமது கட்சி ஒரு உடன்பாட்டோடு இருக்கிறது. கட்சியிலே போட்டியிட்ட கடந்த தேர்தலிலே வென்ற எமது கட்சியின் 3 வேட்பாளர்களும் எமது கட்சியோடோ எமது கூட்டணியோடோ அவர்களை சேர்த்துக் கொள்வதில்லை என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கோம். அவர் இல்லாத ஒரு கூட்டணியை பற்றி அல்லது சமகி ஜன சந்தானையோடு சேர்ந்து அல்லது ஒரு பொதுவான ஒரு கூட்டமைப்பு அல்லது எல்லாருமாக சேர்ந்து நமது மயில் சின்னத்திலே எது என்ற தீர்மானத்தை இன்னும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை. நான் அதை புத்தள மாவட்ட நமது கட்சியுடைய மத்திய குழுவிடத்திலே அந்த முடிவை எடுக்குமாறு எமது உயர்விடம் பொறுப்பு கொடுத்திருக்கிறது. முஸ்லிம் காங்கிரசுக்கு நான் ஒரு நிபந்தனை விதித்தேன். கடந்த தேர்தலுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஆதரவு கொடுத்த 20க்கு கை உயர்த்திய மையத்துக்கள் இருக்கின்ற பொழுதோ அவரை பலப்படுத்தியவர்களுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் இடம் கொடுக்காவிட்டால் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னோம். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அதனால் அவர்களோடு சேர்ந்து எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் அவர்களோடு தனிப்பட்ட கூட்டமைப்பு செய்து போட்டியிடவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.